தெரியல. ஆனா இதை ஹைக் பண்ணணும்னு போட்டிருந்தாங்க. 2 பேத்துக்கு டிக்கெட் வாங்கிச்சு. 10,000 கொரியன் ஒன் 2 பேத்துக்கு சேர்த்து. ஐயோ இது பிபி பேஷண்ட்லாம் வச்சுக்கிட்டு என்ன பண்றது? பிபி பேஷண்ட் இப்போ கொஞ்சம் அதுக்கு மயக்கம் வரும், அப்போ தெரியும். இங்க பாருங்க, ஆரம்பிச்சோம். நாங்க உட்காந்துருக்கேன் கேட்குறாங்க. வந்துரு. மூட்டு வா. வில்லேஜ் ஆளுங்கலாம் வந்து இதுக்கு வந்து 4 தடவை குஞ்சு குஞ்சு வணக்க சொல்லுவாங்க. அவன் குனியவே அவன் எக்ஸசைஸ் செஞ்சுக்கிட்டு இருக்கான். இப்படி வெடிச்சு இது பாதை உருவாகி இதோ அதெல்லாம் பாருங்க சொந்தமாக போய் சேர்ந்துக்குச்சு. அப்படி காட்டுமா உன் வியூவர்ஸ்க்கும் காட்டுமா? இப்போ லேட்டஸ்ட்டாக இப்போ நெட்ஃப்ளிக்ஸில் அந்த படம் ஓடிட்டு இருக்கிறதுனால இதோட இன்னும் கொஞ்சம் ஃபேமஸ் ஆயிடுச்சு. ஹாய் காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இன்னைக்கு காலையில் எழுந்திட்டோம். மணி பார்த்தீங்கன்னா 7:05. இப்போ நம்ம கிளம்பி அடுத்த அட்வென்ச்சருக்கு போக போகிறோம். இன்றைக்கி நம்ம நிறைய ஹைக்கிங் பண்ண போகிறோம்னு நினைக்கிறேன். பார்ப்போம், வாங்க போகலாம். இன்னைக்கு வந்து நம்ம வந்து ஜேஜூலே ரொம்ப முக்கியமான இடத்துக்கு போகிறோம். அப்பா குளிருதே, என்னடா இது. இன்னைக்கு மழை வரலங்க, மழை வரல. பட் ஆனால் இன்னைக்கு வந்து இப்படி தான் இருட்டிக்கிட்டு இருக்கும். அது கூகுள்லே போட்டிருக்கு, இப்படிதான் இருட்டிக்கிட்டு இருக்க போறேன்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம எப்படி போறோம்னா நேராக இப்போ பஸ் ஸ்டாப் போகிறோம். பஸ் ஸ்டாப் போயிட்டு பஸ் எடுத்து தான் போகிறோம். இன்றைக்கும் ஒரு 1 hour ஜேர்னி போகணும். 1 hour ப்ளஸ். பஸ் ஸ்டாப் பார்த்தீங்கன்னா நம்ம ஹோட்டல்லேருந்து இப்படி வெளியாடணும்னா நேராக நடந்தோன்னா அது அங்கே முன்னுக்கு தான் இருக்குது பஸ் ஸ்டாப். அப்பா ஆனால் இன்னைக்கு குளிருது. எத்தனை செல்சியஸ்மா இன்னைக்கு? பதிமூணு 13 செல்சியஸா? நல்ல வேலைங்க, நேற்று நாங்கள் கட்ட சுலர் போட்டிருந்தோம். ஆனால் இன்றைக்கி நாங்கள் நீட் சுலர் போட்டுக்கிட்டோம். நீட்டு சுலரும் நீட் சட்டியும். கைஸ் டோ இன்னைக்கு நம்ம இங்கே தான் போக போகிறோம். ஷியோங்ஷான். இந்த பஸ் தான் 211 காட்டா. நம்ம பஸ் ஏறிட்டோம். இன்னைக்கு நம்ம இந்த பஸ் தான் போக போகிறோம். இந்த பஸ் டெர்மினல்லேருந்து 211 எடுத்தீங்கன்னா அந்த இடத்துக்கு போயிடும். செம்ம குளிர் போக போகிறோம். இந்த பஸ் நம்பர் என்ன பார்த்தீங்கன்னா 211. 211 எடுத்தீங்கன்னா நேராக அந்த ஷியோங்ஷானுக்கு போயிடும். பேர்லாம் ஏன் இப்படி வச்சிருக்கேன்? ஆமாம், பேர்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது ப்ரொனவுன்ஸ் பண்ண. ஓகே, இப்போ எவ்வளோ தரமா வெட்டிச்சு? 1150 தான் வெட்டிச்சு. போகலாம். இது கிட்டத்தட்ட ஒரு 1 hour ப்ளஸ் ரைடு. அப்படியா? பஸ்ஸு கிளம்பிடுச்சுங்க. மணி 7:30. நம்ம போய் 9 மணிக்கு சேரும் அங்கே. அப்படி தானே? ஆமாம், அவ்வளோ நேரம் எடுக்கும். நேற்று மாதிரியே இப்போ போய்கிட்டு இருக்கோம். 62 ஸ்டாப்ஸ் இருக்கு. 62 ஸ்டாப் இருக்கான். இவ்வளோ நேரம். இப்போ நம்ம இங்கே இருக்குமா, இங்கேருந்து தொங்கிலுக்கு போக போகிறோம். அப்படிதான் அங்கே போய் சேரும். ஆனால் இன்னைக்கு நம்ம மிஷன் அதுதான். இன்னைக்கு அதை பார்த்தே ஆகணும். ஜேஜுக்கு பெரும்பாலும் வரீங்கன்னா கண்டிப்பாக இதை நீங்கள் பார்ப்பீங்க. ஏன்னா இதை பார்க்கறதுக்கு தான் எல்லாரும் வராங்க. ஸோ அதை தான் நம்ம இன்னைக்கு போய் பார்க்குறோம். கிட்டத்தட்ட ஒரு 1 hour ஜேர்னிக்கு அப்புறம் வந்து சேர போகிறோம். இன்னும் ஒரு 2 ஸ்டேஷனில். இதோ இவ்வளோ பக்கத்தில் தான் இருக்கும்.
இன்னும் ஒரு 2 ஸ்டேஷன் தாண்டணும்னா வந்துடும். இந்த இடம் ஃபுல்லாக ரொம்ப அழகாக இருக்கு. இந்த மாதிரி பைன் ட்ரீஸ் தானே அது. எப்படி இருக்கு? வர வழியில் நான் நிறையா ஆரஞ்சு பழம் செடிலாம் பார்த்தேன். ஆனால் நான் வீடியோ எடுக்கல. குட்டி ஆரஞ்சு நல்லா இருந்துச்சு. நான் நல்லா தூங்கினேன். டிரைவிங்ல நல்லா தூக்கம் வருது எனக்கு. போய்கிட்டு 이번 정류장은 성진이대변입니다. 다음 정류장은 성산리 입구입니다. This stop is Wangshini Beach. இது வந்து ஒரு பீச்சு. இவங்க ரோடெல்லாம் பாருங்க எவ்வளோ அழகா இருக்கு. வந்து இறங்கிட்டோம். இப்ப நடந்து போனோம். ஆனா ஆனா எப்பயுமே விக்னா சொல்றதுதான் கரெக்டா இருக்கும். இப்ப அந்த முக்கியமான இடத்த பார்க்கணும். கருவெல்லாம் பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு. நீ தானே எப்படிமா கைஸ் இங்க பாருங்க அந்த மலை எப்படி இருக்குன்னு. இதுதான் நம்ம பார்க்க வந்தது. இதுதான் ஜேஜுவோட எல்லா போஸ்டர்லயும் இருக்கும் அந்த மலை. மலை இது என்னதுமா? Volcano. இது வந்து வோல்கேனோவா? Volcano crater on the top. இருக்கு. நாளைக்கு எப்படி பார்க்கணுமா? தெரியல. ஆனா இதை ஹைக் பண்ணணும்னு போட்டிருந்தாங்க. கொஞ்சம் தூரம் நடந்து போகணும். ஒரு 50 நிமிஷம். ஆனா எப்படி இருக்கு பாருங்களேன். குளிருது வேற. மேல போய் அந்த குழியை எப்படி எட்டி பாப்பியா? அப்படி எட்டி பார்த்தா என்ன ஆகுது? இல்ல அப்படி வெட்டி பார்த்தா நல்லா தான் இருக்கும். இப்படி போய் பார்த்தா என்னதான் பார்க்க முடியுதுன்னு பார்க்கலாம். ஓகே. ஆனா ரொம்ப அழகா இருக்கும் இந்த இடம். அவங்க போஸ்டர்ல எப்படி காட்டுறாங்களோ அதே மாதிரி தான் இருக்கும். அதை கண்ணால பார்க்க முடியும். இன்னைக்கு நம்ம கிரீனுக்கு போறதுனால கிரீன் சட்டை போட்டு வந்தோம். பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய ஹோட்டல் இருக்கு போல. இப்போ செம்ம குளிர் தானா. குளிர் மட்டும் தாங்க பிரச்சனையா இருக்கு. இது பேர் வந்து ஷியோங்ஷான். ஷியோங்ஷான் இக்குல்போங் தொஃப்கான். சும்மா அடிச்சு விட்டு பேர் வைக்கிறாங்க போல. இந்த குட்டி டவுன் பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு. அங்க பாரு நூடுல்ஸ் சிக்கன் சூப்னு எப்படி இருக்குது. ஐயோ அது நீயோட இல்லையே. அம்மா இவங்க வின்டர் காலம் முடியுமா முடியாதா? முடியாது போல. மூஞ்சில ஐஸ் மாரி. ஆமா செம்ம குளிருது. இல்ல தெரியுமா? இது சும்மா குளிர்ல, இது நெஜ குளிர். ஆமா நான் மட்டும் என்ன சும்மா குளிர் இல்ல குளிர்து சொன்னா என்னன்னா திரும்ப நம்ம ஊர்ல எல்லாம் அப்ப அந்த மாதிரி தெரியல என்னதுக்கு. இது நம்ம ஊரு குளிர் இல்லைங்க. இது வந்து குளிர், ஸ்னோ குளிர். காஷ்மீர்ல ஒரு மூஞ்சில ஒரு அடிக்குது அது. அந்த குளிர் இது.
எனக்கு அதுவும் ஆச்சரியமா இருக்கு. எப்படி போகணும்? ம் இப்படியா? இல்ல நம்மளுக்கு எப்படி இருக்கு பாரு, பயங்கரமா. ஏய், அவன் பாரு விளையாடிச்சாமா மாதிரி ஒரு மிஷின் வச்சிருக்கான். செம்ம கியூட்டா இருக்கு. கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கா. கேஸ், இந்த ஓங்கி மிஷின் பார்த்துருக்கீங்க தானே? எவ்வளவு பெருசா இருக்கு இது பாருங்க, குட்டியா. அந்த கல்லு தான் வைக்கிறாங்க. தாத்தா அந்த கல் வந்து ஒரு தாத்தாவா? ஸ்டோன் கிராண்ட்ஃபாதர். அது வந்து இங்க வந்து திஷ்டி பொம்மையா வச்சுக்குவாங்களாம் எல்லா வீட்லயும். குட் லக் கிடைக்கும். ஆமா. ஐயோ, இது பாருங்களேன். இது வீடியோல எப்படி தெரியுது தெரியல, ஆனா கண்ணுல ஏதோ பயங்கரமா இருக்கு. என்ன ஸ்டார்பக் வித் வியூவா? மா, என்ன சாக்லேட் தாமா, சாக்லேட் சாப்பிட்டுக்கிட்டே போறேன். இங்கேயும் நம்ம வந்து என்ட்ரி டிக்கெட் வாங்கணும். தைவானுக்கும் இங்க இருக்கிற வித்தியாசம் என்ன தெரியுமா? தைவான் வந்து எதுக்குமே என்ட்ரி டிக்கெட் கேட்கல, ஆனா இங்க எல்லாத்துக்குமே நீங்க காசு கட்டணும். என்ட்ரி டிக்கெட் எல்லாத்துக்குமே இருக்கு. அதான் ஒரு வித்தியாசம். டிக்கெட் அங்க எடுக்கணும் போல. நீங்க பாருங்க, இந்த இடம் இப்படிதான் இருக்கு போகுது. நம்ம வந்து இப்படியே ஏறி இது போய் பார்க்க போறோம். சரி, நிஜமா முடியுமா நம்மளால? தெரியல. இங்க வந்து இது ரொம்ப ஃபேமஸ், ஆனா இது 2 மணிக்கு தான். ஆனா அதை விட ஃபேமஸான ஒரு இடத்துக்கு அப்புறமே நம்ம போகலாம். போகலாம். நம்மளால எவ்வளவு தூரம் ஏற முடியுது பார்ப்போம். 학생 인원수 적힌 영수증 같이 드렸거든요. 필요한 거 쓰시면 돼요. ஒரு ஆளுக்கு 5000 கொரியன் ஒன். 안녕하세요. 어른만 두 분이세요? 50 நிமிஷம் ரவுண்ட் ட்ரிப் போயிட்டு வருது. சின்னதுதான். அம்மா, இந்த மாதிரி கிழங்கு வாங்கியிருக்கணுமா? ஆனால் அந்த கிழங்கு எப்படி இருக்கு? 감사합니다. 헬로 화면이 꺼졌어요? ஆமா, டிக்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு வந்து 5000 கொரியன் ஒன். ஸோ 2 பேத்துக்கு சேர்த்து 10,000. 헬로 화면이 꺼졌어요? 나오죠? இந்த வேலை கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு. ஆமா, இதென்ன இது ஹைக்கிங் கொஞ்சம் ஜாஸ்தி. நான் தான் நடக்க போறேன். அவனை கூட்டிட்டு தூக்கிட்டு போறான். தூக்கிட்டு வர போடுமா நட. Ticket for 2 person? இதோ இதுதான் பார்க்க போறோங்க. 2 பேத்துக்கு டிக்கெட் வாங்கிச்சு 10,000 கொரியன் ஒன் 2 பேத்துக்கு சேர்த்து. இங்க பாருங்க, இந்த இடம் பீச்சு சுற்றி இப்படி இருக்கு. வெல்கனோ கேட்டர். ஓகே, த ஜர்னி பிகின்ஸ். ஆரம்பிக்கிறோம். பாரு, அவங்க ஷூலாம் கட்டுறாரு, ஷூலேஸ்லாம். ஓகே, சாக்லேட் எடுமா, சாப்பிடுவோம். மயக்கம் வந்துடும். ஐயோ, இது பிபி பேஷண்ட்லாம் வச்சுக்கிட்டு என்ன பண்றது? பிபி பேஷண்ட் இப்போ கொஞ்ச நேரத்தில் அதுக்கு மயக்கம் வரும், அப்போ தெரியும். கலைஞரை வேலை செய்வோனுங்க கொஞ்சம் நேரம். ஐயோ, இந்த கலைஞர் இருக்கிற தவளை தாங்க முடியல. எதுக்கு இது எவ்வளோ எடுக்குது தெரியுமா? எதையும் போடணும். ஆனால் எதுவுமே போடாது, பேச்சு மட்டும். நல்லா பச்சை பசேன்னு இருக்கு.
சம்மிட்டுக்கு போயிட்டு வரது அவங்க 50 மினிட்ஸ் சொல்கிறாங்க. நார்மல் ட்ரெயின். இதோ அங்கே பாரு சின்ன தான் மனுஷன் ஏறிட்டு இருக்கான். ஆமாம், ஆனால் அது நார்மல் தானா? அது நார்மல். ஆ, என்னங்க சொல்றீங்க? இது வந்து விடிக்காலைல 5 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் திறந்துருக்குங்க இந்த இடம். சன்ரைஸ் பார்க்கறதுக்கு ஆமாம், இங்க பேர் போனது. இது வந்து பெஸ்ட் இடமா சன்ரைஸ் பார்க்கறதுக்கு. சன்ரைஸும் சன்செட்டும். ம். ஸோ அதனால தான் அவ்வளோ நேரத்துக்கு திறந்துருக்கும். அங்கே டிக்கெட் வாங்கிட்டு இங்கே செக்கிங் முடிஞ்சு பாதி டிக்கெட் கிழிச்சு எடுத்துக்கோங்க, பாதி தான் மிஞ்சம். நியூ 7 வண்டர் ஆஃப் நேச்சர் ஆஃபர். ஆ, இது ஹார்ஸ் ரைடிங் இருக்கா இங்கே? அம்மா ம், இங்க பாருங்க போட்டுருக்கு. இது பாருங்க, நியூ 7 வண்டர்ஸ் ஆஃப் நேச்சர். இது எப்படி இருக்கு பாருங்க. நேச்சர் நேச்சர் தாங்க. அப்பா, கடவுளோட படைப்பே படிப்பு. இனிமேல் நேச்சர் திங்ஸ்லாம் பார்க்கணுன்னு எனக்கு ரொம்ப ஆசை. ஆனால் இப்போ தான் அதுக்கெல்லாம் வாய்ப்பு கிடச்சிச்சு 10 வருஷம் கழிச்சு. நீங்கள் பாருங்கள், இங்கே நடக்கிற கல் கூட அந்த வெல்கினோனால உருவான கல் தான். எப்படி இருக்குது பார்த்தீங்களா? நம்ம விற்கினா ஒரு இடத்தையே நின்று அவ்வளோ நேரத்துக்கு. சரி, நம்ம பார்ப்போம். டான்டாய், அதான் நம்ம பின்னாடி இருக்காது அது அந்த நியூ 7 வண்டர்ஸ் ஆஃப் த வேர்ல்ட். வந்து தொலை காப்பிரைட் வந்துடும், நிப்பாட்டிடா சொல்ல. சாக்லேட் எடு, சாக்லேட் எடு சொல்ற பைத்தியக்காரி. சரி, மறந்துட்டேன். அங்க உட்கார இடம் இருக்கா? என்ன வைக்க ஆரம்பிச்சு இப்போதான் கைஸ் இங்க பாருங்க ஆரம்பிச்சா. நாங்கள் உட்காந்துருக்கேன் கேட்குறாங்க. நான் கேட்குறேன் உட்காந்து இருக்கு. சரி உட்காந்து கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு போகலாம். இப்படி உட்காந்து உட்காந்து போனால் 50 நிமிஷம் இல்லை 50 வருஷம் எடுக்கும் உனக்கு. சாக்லேட்டு இப்படி சாப்பிட்டா அடைச்சிக்கிறோம். சரிவா, சாப்பிட்டு தான் போகணும். பார்க்குறோம் சிரிச்சிருவான். அது நம்ம எனர்ஜி பூஸ்டர் படிக்கிறோம். சாக்லேட் பால் குடிச்சு கூட பத்தலை போல. எப்படிம்மா பத்தும்? ஜஸ்ட் ஒரு பால், ஜஸ்ட் ஒரு பால். பால் குடிச்சா பத்துமா? அதுவும் ஒரு பால் 2 பேர் ஷேர். கேட்காதீங்க, ஏன் வந்து ஒரு பால் ஒரு ஆளுக்கு வாங்கி கொடுக்கணும்? ஏன்னா நல்லா இல்லைண்ணா, நாங்களே ஒரு நாள் ஒரு பால் வாங்கி ட்ரை பண்ணி. அதான் இப்போ வரைக்கும் எதுவுமே நல்லா. ஆமாம், ரொம்ப இனிப்பாக இருக்கு. ஓ, எவ்வளோ அழகாக இருக்கு இந்த இடம். எப்பா எப்பாலே இப்போ நாங்கள் சாக்லேட் சாப்பிட போகிறோம். சாப்பிட்டுட்டு திருப்பி ஹைக்கை கண்டினியூ பண்ணுறோம். நம்ம இப்போ நல்லா சாப்பிட்டோம். என்ன சாப்பிட்டோன்னா நல்லா 2 சாக்லேட் நான் சாப்பிட்டேன். ஃபெரரோஷன் விக்கினா வந்து ஒரு பாரி சாப்பிட்டுச்சு அப்படி. ஸோ இப்போ நம்மளுக்கே கொஞ்சம் எனர்ஜி கிடச்சிருக்கும். இப்போ நம்ம மேலே ஏறலாம். மெல்லுமா ஏறும். நம்மளுக்கு என்ன வேலையாக வெட்டி. ஆனால் என்ன, நம்ம இன்றைக்கி ரொம்ப மெல்லமெல்லாம் போக முடியாது. பிகாஸ் நம்மளுக்கு இன்றைக்கி ஒரு நாள் தான் இருக்குது. நாளைக்கு திருப்பி நம்ம சோலுக்கு போக போகிறோம். சியோல் இவங்க நாங்கள் மட்டும் இல்லை, நான் வந்தேன் இங்கே வந்த எல்லாருமே இவ்வளோ தூரம் நாங்கள் உட்காந்த இடம் ஒரு 10 ஸ்டெப்பு தான். அந்த 10 ஸ்டெப்லேயே நான் பார்க்குறேன் எல்லாரும் அப்படின்னு பெருசாக முடிச்சு விட்டுட்டு போகிறாங்க. ஆமாம், அப்படி என்னத்தை பார்த்தாங்க. நம்மள அப்படியே பொடி நடியாக போய் சேர்ந்துடலாம். ஆமாம், எனக்கு படி போட்டால் தான் கஷ்டம். இப்படி போட்டால் எப்படி தெரியும்? விக்கி நான் படி பார்த்தாலும் டென்ஷன் ஆயிடும். இதோ இதான் அந்த மரம். இந்த மரம், இந்த மரம் தான் நம்ம கீழே பார்த்தோம்ல, அந்த மரம். பைன் ட்ரீஸ்.
இதெல்லாம் அவங்க நெட்டு வச்சது தானே. அழகா நெட்டு வச்சிருக்காங்க. மாடு பேர் திடீர்னு இப்படி தள்ளாடுறாருங்க. அதே மாடுதான் நம்மளும். டிசெண்டிங் ட்ரெயின் என்னமா இறங்குறது. இப்போ ஏற போறோம். ஆக்சுவலி ஏன் கஷ்டம், நான் ஏதோ மிருகம் வந்துருச்சு நினைச்சேன் guys. ஆனா மிருகம் ஏதோ ஒரு மனுஷன் தான் அப்படி கத்துறான். ஆக்சுவலி ஏன் இங்க கஷ்டமா இருக்கு நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஏன்? இவங்க கல்லு இப்படி மேடு பள்ளமா போட்டிருக்கனால நடக்க கஷ்டமா இருக்கு. நீ எதிர்பார்த்த படி வந்துருச்சு. ஐயோ எது இருக்கு அதான். எது வேணா சொல்றோமோ அதான் இருப்பது. எதுக்கு அப்படி கத்துறாடுங்க? காலை உடஞ்ச மாதிரி. இல்ல இல்ல, கால் உடஞ்ச மாதிரி இல்ல, அவங்களுக்கு அவங்களே எனர்ஜி பூஸ்ட் கொடுத்துக்கிறாங்க, அதனால அப்படி கத்துறாங்க. நம்ம சத்தமே இல்லாம நமக்குள்ளே ஹலோ ஹலோ. இன்னும் மேல போனுங்க. ஓடுங்க ஓடுங்க ஓடுங்க. உங்களுக்கு ஒன்று தெரியுமா, அநேகமா நாங்க ரொம்ப லாங்கா ஒரு ஹைக்குனா இதான் நினைக்கிறேன். ஆனா அவங்க கீழே என்ன தெரியுமா போட்டுருந்தாங்க, கொஞ்சம் தான், ஜஸ்ட் 50 ஜஸ்ட் அப்படி போட்டிருக்காங்க. ஜஸ்ட் 50 மினிட்ஸ் தான் போட்டிருந்தாங்க. ஓ, இங்க ரெஸ்ட் ரூம்லாம் வச்சிருக்காங்க, பாத்ரூம். ஹலோ. இன்னும் மேல போனோம். வரலையா? அதுக்கு டயர்ட் ஆயிட்டு என்ன பச்சீங்க? ஓடுங்க ஓடியோ போங்க. என்கிட்டயா? ஆமா, வீலகுரு சந்திச்சுக்கிறீங்க. வேணாம், வந்து இந்த போயிட்டு சத்து விக்கிறாதனமா பேச்சு மட்டும்தான். ஆனா என்ன பாராட்டணும், எல்லாத்தையுமே செஞ்சு முடிச்சிடும் விக்கிறான். She is best, you know. மேல போடும். 아니 여기 왜 벌써 핫불이야? 공무원인데? வந்துரு, எல்லாரும் இங்கிட்டுதான் போறாங்க. பரவாயில்லவா? மேல பாரு எவ்வளவு பச்சை இருக்கு. விக்கிறாங்க வந்து பாக்குற இடத்துல எங்கன்னா நாக்காளி இருக்கோ அங்கெல்லாம் உட்காந்துடணும். ஏன்னா உட்கார முடியாது. நான் காசு கட்டியிருக்கேன் ஃபெசிலிட்டிஸ்க்குலாம். ஒரு ஆரஞ்சு ஆரஞ்சு சொல்ல டோரஞ்சு சொல்ல போ. ஏய், நல்லா இருந்துச்சு நேற்று. சில்லுனா குடிச்சா நல்லா இருக்கும். உட்கார கூட விட மாட்டல.
ஓ தண்ணி வாங்கலாமா? என்ன வேணும்? தண்ணி இருக்கு என்கிட்ட. எப்பா ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க தண்ணி. என்ன ஒரு புத்திசாலி தரம். செம்ம ஐடியா. சரி தண்ணி எடுத்து கொஞ்சம் குடிப்போம். ஐயோ அது உட்காந்து குடிச்சிருக்கேன். இதோ வா கொஞ்சம் உட்காந்து குடிப்போம். அது நிலஞ்சிருக்கு. சும்மா உட்கார என்னது நீ ரெஸ்ட் எடுப்பேன். மூட்டு வா. தண்ணி குடிச்சியே சாவு. ஓடிட்டு வந்து உடனே தண்ணி குடிக்கூடாது. படத்தில் பார்த்துருக்கேன். ஓடுவீங்க ஏதோ ஒன்று ஹார்ட் அடிக்குதுல. சமுதாயத்துக்கு கருத்து சொல்கிறேன். கருத்து கத்து சாமி எங்கிறத முளத்தி வந்துட்டாங்க. வாங்க வாங்க இங்கே பாருங்க ஏதோ ஒரு கல் கொத்தலாக இருக்குது. செங்கோத்தா நிற்கிது. ஜெனிஃபர் அதுன்னு மட்டும் சொல்லிடாது ஜெனிஃபர். அங்கே மேலே ஒரு உச்சி அங்கே தான் போகணும். அப்போ எப்படி கிராமப்புறம் மலை இமலாயெல்லாம் ஏறி போகிற? நான் என்ன 50 நிமிஷத்துல ஏறுவேன். அங்கே போடுமா? ஆமாவா? இது ஏதோ ஒரு ராக்கா இப்படி இருக்கு. 4 தடவை குனிஞ்சு உனக்கு சொல்லிட்டு போவாங்க. வில்லேஜ் ஆளுங்கலாம் வந்து இதுக்கு வந்து 4 தடவை குஞ்சு வணக்க சொல்லுவாங்க. இப்போ செய்யறான் போறாங்க. அவன் குனியவே அவன் எக்ஸசைஸ் செஞ்சுக்கிட்டு இருக்கான். கேட்டா விற்க குடிச்சாலாம் எல்லாம் தெரிஞ்ச மாதிரியே சொல்லுவோம். கரெக்டா வா வா என் கை பிடிச்சிட வா வா வா. நான் மேலே ஏறிக்கிட்டா நான் அப்படி ஒரு ஜிம் பாடியாக இருந்தால் கண்டிப்பாக நான் ஏறிக்கோன்னு சொல்லுவேன். இது வந்து அந்த இன்னொரு சைடு செத்தே சத்திட்டு இருக்கான். அவன் பஸ்ஸில் பேசுறான். எப்படி எல்லாம் ஏன் இப்படி நடக்க சொல்லிட்டா எனக்கு சுத்தி எல்லாம் இப்போ எல்லாம் குட்டி குட்டி போயிடுங்க. நம்ம 2 பேரும் வயசு கிடையாது. அதனாலதான் இவ்வளவு ஃபன்னா இருக்கு. இப்போ இது இடமே எல்லாம் வந்திருக்காங்க போல ஒன்னா. என் வாயிலிருந்து போக வந்து தெரியுமா? இன்னும் கொஞ்சம் வாயில் நெருப்பி வந்துடும். அங்க ஒரு குட்டி சந்து இருக்கு. இழுத்துக்கிட்டு போயிடுவேன். சின்ன மாதிரி தான் காட்டில் காண போகிறாங்க எல்லாரும். நான்லாம் காண போக விரும்பல. அதுதான் ஒபியஸா இருக்கு. ஐயோ தெரியல. அதெல்லாம் மலை வாட்டு தான். இதுதான் 50 நிமிஷம் சொன்னீங்கடா. ஏறி இறங்குறது வேற. ஏறி இறங்குறதுக்கே ரவுண்ட் ட்ரிப்புக்கே 50 நிமிஷம். ஆமா இப்போ ஏறி 25 நிமிஷம் தான். போ போ எக்கோ எக்கோ இல்லோ கை பிடிச்சிக்கோ. நான் இப்போ விற்கிற கூட்டிட்டு வரேன். கையை பிடிச்சிக்கிட்டு நீரை குடிக்கிற காலை என்ன நாளை நடக்க நீ நடக்கிறியா? ஐயோ அந்த ஹைக்கிங் குச்சி பாய்க்கவே முடியல. அது மலை ஏறதுக்கு படி ஏறதுக்குல. ஐயோ இதே அந்த பிக்கு மேலே உச்சி நான் கிட்ட போக போக தூரமா போயிட்டு இருக்கு. வேறு இருக்கு எனக்கு இன்னும் வந்து சரில.
ஐயோ கால் வலிக்குது. இவனுக்கு நீ இத்தனை இடத்துல நிக்கிறானுங்க. பொடி உட்காந்துக்கிறேன். கால் வலிக்குது. செத்துட்டியா? அதுக்குள்ளேவா? ஹலோ. ஹாய். வெரி பியூட்டிஃபுல். இந்த அழகை பூச்சி விட வச்சுட்டாங்களே. என்ன போட்டி போட்டீங்களா? மூச்சு போட்டி. சூடா மூச்சு மாட்டிச்சுன்னு சொல்றாங்க போல. உன்னோட சைனீஸ் இங்க வேலையை செய்யலையா? வேலை செய்யுது. அவங்க அப்படிதான் இப்படி ஏன் பஸ் தான் பேசுறாங்க. ஜெனிஃபர் இங்க வந்து ஒரு ஆள்கிட்ட கூட சைனீஸ் பேசல. எப்படிங்க பேசுறது? அவங்க எடுத்தோடனே அஞ்சு சுயோ நான் என்னத்தானு பேச. தைவான்ல ஒரு இடத்துல மட்டும்தான் ஏதோ புல்ப் கட்டு. ஒரு இடமா 21 நாள் புல்பா புல்ப் ஒன் கண்ட்ரி ஒன்லி. நான் நினைச்சா சைனா முழுவதும் ஹெல்ப் பண்ணுவேடு. வா ஜெனிஃபர் என்ன வா வாடு. கொஞ்ச நேரம் காலுக்கு ரெஸ்ட். ஐயோ முள்ளங்க 50 நிமிஷம்னு சொல்றேன். ஏன் வந்துட்டேன். ஒரு 10 படி தான் ஏற்படுது. அதுக்கப்புறம் திருப்பி ஒரு ரெஸ்ட் தேவைப்படுது. நான் தான் ரெஸ்ட் எடுக்கிற பார்த்தா எல்லாரும் இருக்காங்க. உனக்காக நானும் இருக்கேன். நடிக்க ஏறு ஏற நீ ஏறு போ. வியூ தெரியுது பாருங்க. ஆமா வியூ தெரியும். அங்க ஒரு தழுவுதான் அதிகமா இருக்கு. வியூ இன்னும் மேலே போடும். ஆனால் அங்கே இன்னும் நழுவுது. எல்லாம் அழுதுகிட்டே போகிறாங்க. என்ன தெரிஞ்சல நான் என்னத்தை கண்டேன். ஆமா அம்மா செத்து போன மாதிரி நடி. அப்படியே வச்சுக்கோ. இங்கே தெரிஞ்சு பாருங்க பீச் வியூ. நண்பர் தான். நண்பர் எங்க கூட ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்காரு. ஆமாம் எங்கள் நண்பர், புது நண்பர் செத்துட்டு இருக்காரு. எல்லாருக்கும் மூச்சு ப்ராப்ளம் தான். ஒன்றும் இல்லை. இதுக்கு தான் காலையில் வச்சு மூச்சு பிடிச்சி பண்ணுறேன். இது இருக்கா? சொல்லு என்னை பற்றி நல்லதா சொல்லு. நல்லது இருக்கிற நல்லது. பாரு இன்னும் கொஞ்சம் தூரம் தான் வந்துட்டோம். ஆமாம் கீழேருந்து ஏறி வந்தோம் தெரியுமா கைஸ். அப்போ எல்லாரும் வேலை தான் ஏறி வருவாங்க. நான் பாதி தூரம் ஏதாச்சும் கூட்டிட்டு வருவேன். என்ன மாதிரி போட் இங்க கிளம்புது. இன்னும் போகணும் மேலே வரைக்கும். மேலே வரைக்கும் போனால் தான் எல்லாமே நடக்கும். வியூவு நம்ம அழகா இருக்குமா? அதெல்லாம் என்னது? ஒவ்வொன்றும் மழையா ஒழிக்கணுவா? தனியா அங்க இருக்கு. ஒன்று மழை தான். நான் ரொம்ப அழகா இருக்கல. என் கூட நிலுமா அப்போதான் நான் அழகா தெரியுது. எனக்கு புரியல, கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. சரிவா போகலாம் கைஸ். அதான் ஸ்டார்டிங் பாயிண்ட்டும் அங்கே சரிதா. அங்கேருந்து ஏறி இப்போ பாதி தூரத்தில் நிற்கிறோம். 너 많이 당했어. 이거 얼마 남았어? பாதி தூரத்தில் நிற்கிறோம். இன்னும் பாதி தூரம் போகணும். அப்படியா? போகலாமா? வேணான்னு சொன்னால் கீழே இறக்கி விட்டுருவியா? அம்மா let's go. வாங்க போ. இன்னும் கொஞ்சம் தூரம்னே. எவ்வளோ தூரம்னா போகணும்? வரல இன்னும் போகணும். ஆமா படி தெரியல எனக்கு. அதான் இன்னும் கொஞ்சம் தான் படி. சின்னோட படி ஒரு ஆள் தான் நடக்க முடியும். வேணாதான் இங்க கொஞ்ச நேரம் உட்காரு.
இப்போ அவ்வளோ நேரம் அப்படி வந்தோமா பெரிய பெரிய படி ஏறி இப்போ செங்கோத்தா இப்படி ஏறுது. குட்டி குட்டி படி. ஆனால் இதை விட பெருசாலாம் போயிருக்கோம் நானும் வைக்கணும் பாலியில். இதெல்லாம் சின்னதுதான். ஐயோ வே இங்க வா. 5000 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லு. 5000 வருஷத்துக்கு முன்னாடி தான் இந்த இடம் வந்து அப்படி வெடிச்சு இப்படி பாதி உருவாச்சான். பாருங்களேன், இது சொந்தமா வெடிச்சு பாதை உருவாச்சான். அதுதான் போயிட்டு அங்க போய் சேர்ந்துக்கிட்டாரு பாருங்க. 5000 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி வெடிச்சு இது பாதை உருவாகி இதோ அதெல்லாம் பாருங்க சொந்தமா போய் சேர்ந்துக்குச்சு. அப்படி அலை அடிச்சு அடிச்சு கொஞ்சம் கொஞ்சமா சின்னதாயிருச்சான். இப்ப இங்கிருந்து பார்த்தா வியூ பாயிண்ட் இப்படி தருது வீடெல்லாம். ஓகே கையெல்லாம் இப்படி ஒன்றும் இல்லாமல் நடந்தா நல்லா நடக்க முடியும். ஆமா வருகிறோம் போகிறோம். ரெஸ்ட் பாயிண்டா? இதாங்க அந்த மேலே உச்சி. சக்ஸஸ்ஃபுல்லி விக்ரா ஜெனிஃபர் மேலே வந்துட்டாங்க. இதுதான் அந்த ஓட்டையா நினைக்கிறேன். இங்க போட்டுருக்கு பாருங்க. ஜேஜோ ஐலண்ட் இஸ் அ ஷீல்டு வோல்கேனோ. 1.8 மில்லியன் மின்னுக்கு நடந்திருக்கு. அப்புறம் அங்க இந்த வோல்கேனோ அரப்ஷன்னால லாவா வந்து அப்புறம் 5லேருந்து 7000 வருஷத்துக்கு முன்னுக்கு இந்த இது பாதை உருவாயிருக்கு இந்த ரிங்கு. ஓகே 기념물 제420호 국가가 지정한 문화재이며 2007년도에 유네스코 세계 자연유산에 등재되었고 2010년 세계지질공원으로 등재되었습니다. 최근에 오름이라고 불리우는 성산일출봉은 약 5000년 전 얕은 수심의 해저에서 இங்கே அவ்வளோ பெருசாக சுற்றி போட்டிருக்காங்க பார்த்தீங்களா. யாரும் மிச்சம் பண்ணுறோம். 전형적인 의뢰로서 물고는 약 1950m 일로 구경 옵사. 1950m지. 근데 제이커는 뭐라 그래? 일로 구경 옵사. எப்படி இருக்கு பாருங்களேன். நேச்சர் தாங்க. வெல்கனை வெடிச்சு இப்படி ஒரு இடம் உருவாயிருக்கா, எவ்வளோ பெரிய ஆச்சரியம். இப்போ நம்ம இதில் தான் ஏறி வந்தோம். இப்போ இறங்கும் போது அந்த சைட் போகணும். அப்படி இப்படி 놔두고 축소시켰다. 성산은만. 이거 좀 얘기해줘. இப்போ நம்ம இறங்க போகிறோம். இறங்குறதுக்குன்னு தனியாக பாதை வச்சுருக்காங்க பாருங்களேன். இந்த இடம் ஃபுல்லாக அப்படி தான் இருக்கு. அம்மா நீ எவ்வளோ மேலே கை கொடு. மேபி இறங்கும் போது வேறு வியூ தெரியும் போல். அப்போ அதனால தான் அந்த பக்கத்து வச்சுருக்காங்க பாதி. ஓகே பூத்து கண்ணாடி கிடச்சிச்சு. என்னன்னு தெரிஞ்சு பார்ப்போம் இந்த பூத்து கண்ணாடியில். புடி ஒன்றுமே தெரியல. விஞ்ஞானி நட்சத்திரங்கள் தேடிட்டு இருக்காங்க. நட்சத்திரம் தெரியுதா இல்லையா? ஒன்றை மாரி ஆளுக்கு தான் கீழே கொடுத்துருக்காங்களா ஸ்டூல். வெள்ளை கலர் தான் தெரியுது. எப்படி இப்படியா தெரியுதா? தெரிஞ்சிருச்சா? என்ன தெரிகிறது? உய் கொள்ளு தெரியுது. அம்மா கீழே இறங்கிடலுமா? ஏமா ஐயோ அப்படி பார்த்தா தெரியலமா. இப்படி தண்ணி தெரியுது. காட்டுமா உன் வியூவர்ஸ்க்கும் காட்டுமா? என்னத்த காட்டுறது? கரெக்டான இடத்த வச்சுட்டு அப்ப காட்டு. வச்சிட்டியா? வச்சுட்டு ஆட்டிட்டு தானே இங்க.
தெரியுதா? அதில் பீக்கா? அதான் நான் பார்த்தேன் இப்போ. வேற என்ன பார்த்த? வேற கண்ணில் என்ன பார்த்த? இதோ அதேதான் கைஸ். இதில் நல்லா தெரிஞ்சு போல. கிட்ட போகணுங்க, கிட்ட போங்க. வேணாம் பரவாயில்ல, நீ வேணா பாரு. நான் பார்க்குறேன். இதான் அந்த கல் தெரியுது. இந்த உள்ள எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது மேலேருந்து வியூ. இப்போ நம்ம இந்த சைடு தான் இறங்க போகிறோம். மணி இப்போ பார்த்தீங்கன்னா 10. பரவாயில்லையே, நம்ம சொன்ன மாதிரியே ஏறிட்டோம் போலையே. நம்ம கால் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. இதை யூஸ் பண்ணிக்கணும் வைக்கிறோம். நம்ம இமாலயா ஏறுறோம். வெயிட், ஏதாச்சும் ஆகும்னு சொல்லு. ஏறுறோம். ப்ரோ நான் ஒன்று சொன்னால் கோச்சிக்க மாட்டீங்களா? சொல்லு. நான் வியூ ரொம்ப பிடிச்சிருக்கு ப்ரோ. கூட்டத்தோடு கூட்டமாக நானும் நடந்து போகிறேன். என்ன ரெக்கார்ட் சரிங்களா? ஓகே. இதோ நான் அங்கே வரைக்கும் போவேன். ஆ ஏறும்போது எவ்வளோ கஷ்டமா இருந்துச்சு. இப்போ இறங்கும் போது சரண 5 நிமிஷத்துல இறங்கிடணும். அவ்வளோ ஜாலியாக இருக்கு இறங்கும்போது. ஆனால் பார்த்து இறங்கணும். ஆனால் நம்ம நினப்பு இருக்கா? எராவானு தாய்லாண்டில் எராவான் நேஷனல் பார்க் ஏறும்போது அப்படிதான் 1.5 மணி நேரமா ஏறிட்டு இருந்தோமா? ஆமாம், 1.5 மணி நேரம். அது ஏன்னா நாங்கள் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுப்போம். ஏறணும். ஆனால் இறங்கும் போது சரண இறங்கிட்டோம். 1/2 மணி நேரம் கூட இல்லை. ஆமாம், அவ்வளோ சீக்கிரம் இறங்கிட்டோம். அதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் நம்மக்கிட்ட ஒரு நல்ல விஷயம் இருக்குது. நம்ம தான் பாராட்டிக்கணும். என்ன சொல்லு? ஏறிடும். என்னவா இருந்தாலும் ஏறிடும். பரவாயில்ல. என் வெயில் இல்லாமல் இருக்குது. நல்ல சூதிங்காக இருக்கு. ஆமாம். இதாங்க வியூ, இறங்குற வியூ. ஆனால் இன்றைக்கி கூட பரவாயில்லைங்க. நேற்று அப்போ சாப்பிடாது தான் ரொம்ப தப்பு. இன்னைக்கு வந்துடுச்சு. இன்றைக்கி கரெக்டாக 2 சாக்லேட் சாப்பிட்டு ஒரு பால் குடித்தேன். அதில் பூஸ்டப் ஆயிட்டேன். ஏறி இறங்கிட்டேன். நேற்று இத்தனைக்கும் இதை விட சின்னதாக தான் ஏறணும். அதுக்கே நாக்கு தள்ளிடுச்சு. அம்மா உளுந்துடாதப்பா, உளுத உருட்டிக்கிட்டே பிக்கில சேர்ந்துருவேன். அது உனக்கு ஒரு ஜாலி. இறங்கிக்கிட்டு போய் எவ்வளோ அழகாக இருக்கு பார்த்தீங்களா? ஆனால் குப்பையே இல்லாமல் சுத்தமாக வச்சுருக்காங்க. அது வரைக்கும் பறக்கலாம். ஜாலியாக இருக்கே. நாங்கள் எவ்வளோ வேகமாக போகிறோம். நம்ம அப்படியே இறங்கி கீழே வந்துட்டோம். இதோ இப்போ இதுதான் போய் பார்த்தோம். எவ்வளோ மேலே ஏறி இருக்கோம் இப்போ? ஆமாம், ரொம்ப மேலே ஏறி இருக்குமா. நம்மளே பாராட்டுவோம். வெரி குட். நல்ல சாப்பாடு கிடச்சா சந்தோஷப்படுவேன். என்ன சாப்பாடெல்லாம் இதெல்லாம் செய்கிறது தான் கொஞ்சம் கடுப்பாக இருக்கு. நீ பாருங்களேன், இந்த பூவெல்லாம் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இந்த சைடு வந்து இன்னொரு வியூ. கல்லா? நான் நினச்சேன் ஏதோ திமிங்கலம் வந்து வரும் திமிங்கலம் உனக்கு. இந்த சைடோட வியூ வா, அப்படி இருக்கு பாருங்க கைஸ். நேச்சர் தாங்க, செம்மையா இருக்கு. அங்கே தெரியுதா கீழே அந்த இடம்? அந்த இடத்துல தான் வந்துட்டு அந்த பொம்பளைங்க டைவ் பண்ணுவாங்கன்னு சொன்னாங்களே. அந்த கீழே போயிட்டு அந்த இதெல்லாம் எடுத்துகிட்டு வருவாங்களே, என்னது அது? ஹார்வெஸ்ட் பண்ணிட்டு வருவாங்க. ஆமாம், அந்த சீஃபுட். ஐயோ சாரி, சீஃபுட். ஆமாம், அந்த சீஃபுட் வந்து போய் எடுத்துகிட்டு வருவாங்க. அது வந்து அவங்க வந்து 2 மணிக்கு செய்வாங்க. இப்போ மணி பார்த்தீங்கன்னா 10:40 தான். ஸோ நம்ம வந்து இப்போ கிளம்ப போகிறோம். அதனால நம்ம அது பார்க்கல. மேபி வேற ஊர்லேயோ. ஆமாம், ஆனால் இங்கே ஜேஜுல அதான் ஸ்பெஷல் ஆக்சுவலி. ஆமாம், ஆக்சுவலி ஜேஜோவில் அதுதான் ஸ்பெஷல். லாஸ்ட் ஜெனரேஷன் தான் இப்போ அது செஞ்சுக்கிட்டு இருக்காங்களாம். அதாவது வயசானவங்க தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. எவ்வளோ கிரேட் பாருங்க. போயிட்டு டைவிங் அடிச்சு போய் கீழே இருக்கிற கடல்ல எல்லாம் கீழே ஆக்சிஜன் இது போடாம அவங்க போயிட்டு சுத்தம் பண்றது. அப்புறம் அந்த ஆயிஸ்டரு, சாரி எனக்கு விக்கில் வருது, ஆயிஸ்டரு அந்த மாதிரி கடலில் இருக்கிற கிரீச்சர்ஸ் எல்லாம் தூக்கிட்டு வருவாங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக இப்போ நெட்ஃப்ளிக்ஸில் அந்த படம் ஓடிட்டு இருக்கிறதுனால இந்த இடம் இன்னும் கொஞ்சம் ஃபேமஸ் ஆயிடுச்சு. ஸோ 2 மணிக்கு இங்கே செம்ம ஆள் இருப்பாங்க. ஆமாம், கண்டிப்பாக ஆள் இருப்பாங்க. ஆனால்
நம்மளுக்கு ஓகே தான். இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிட்டதே எனக்கு சந்தோஷம். அங்கே ஒருத்தவங்க உட்காந்துருக்காங்க தான் நினைக்கிறேன். ஆமாம், ஆனால் அவங்க இப்போ செய்ய மாட்டாங்க. இப்போ செய்யல. அங்கேயும் ஒருத்தவங்க கல் மேலேயும் ஒருத்தவங்க உட்காந்துருக்காங்க. மேபி அவங்க நார்மலாகவே செஞ்சுட்டு தான் இருப்பாங்க போல. ஆமாம், ஆனால் நம்ம அவங்கள டிஸ்டர்ப் பண்ண வேணாம், நம்ம கிளம்பலாம். ஆமாம். இதோ அங்கே பார்க்குறீங்களா, அது வந்து ஊடோ தீவு. அது அங்கே இருக்குது. ஆனால் இந்த இடம் உண்மையாலுமே ரொம்ப அழகாக இருந்துச்சு. மேலே வரைக்கும் ஒரு ஹைக்கு அழகாக போயிட்டு வந்ததில் ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. ஏன்னா காலையிலே இந்தமாரி ஒரு ஹைக் பண்ணுறது கொஞ்சம் நல்லா தான் இருக்கு. இதுதான் அந்த இடம். அந்த ரவுண்டு அந்த க்ரீன் கலராக காட்டுறாங்கல்ல, அதுதான் அது. அந்த ஜேஜூவில் சின்னமே அதுன்னு காட்டுவாங்க. ஸோ அதுதான் நம்ம இப்போ ஹைக் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா, இந்த அழகோட இந்த வீடியோ முடிச்சுக்குவோமா? ஸோ இந்த வீடியோ நம்ம இதோட முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, அப்படியே ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் அனுப்புங்க, அப்படியே சப்ஸ்கிரைப்பும் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோவில் தான் உங்களை நாங்கள் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறோம். பாய். 이걸로 때리면 안 되고 이걸로 때려야 돼. 이거